மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஐயா, உண்மையாவே இந்த குரு பயிற்சிக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும் மேசராசின்னு போட்டுருவாங்க. நிறைய பேர் புலம்புவாங்க, பார்த்துருப்பீங்க, என்னோட உழைப்புக்கு தகுந்த வருமானம் வரலைங்க. இப்ப இந்த குரு பயிற்சியில மேசராசிக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் மிகச் சிறப்பாக இருக்கும். தங்களுடைய கருத்துக்களை எப்படியாவது ஜெயிச்சு ஒரு நல்ல பதவியில உட்காரணுங்கிற எண்ணம். நம்ம தான் வயதானவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு 60-70 வயசுக்கு மேல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? ஐயா, இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பம், இனி நீ ஜெயிக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். மேஷராசிக்காரர்கள் மறுமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாய்யா, திருமணத்தை பத்தி பேசணும், மறுமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சுகமே சொல்ல சாமி. ஐயா, வணக்கம் 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 சாமி. குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க போகுது. மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஐயா, உண்மையாவே இந்த குரு பயிற்சிக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ்கர நவாம்ச குரு பயிற்சி. அது ஒரு கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் இருந்தாலே சூப்பர்மாங்க. பொதுவா சொல்லுவோம், உங்க ஜாதகத்துல ஏதாவது புஷ்கர நவாம்ச கிரகம் இருக்கா? ஆமாங்க, அந்த கிரகம் உன்னை காப்பாற்றும். சரி, சந்தோஷம். புஷ்கர நவாம்சம் என்பது புனர்பூசம் 4ஆம் பாதம். நம்ம சுகர் நாடியில என்ன சொல்லுது தெரியுங்களா? எந்த கிரகம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் அது உன்னை வாழ வைத்தே தீரும். அந்த தசாபுத்தி காலத்துல உன்னை கையெடுத்து கும்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு நீ ஆளாவாய் அப்படிங்குது. ஏன்னா புஷ்கர நவாம்சம் அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு அவ்வளோ பவர். இப்ப நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு சந்திரன் அங்க இருக்கும். அப்ப அந்த சந்திரன் புஷ்கர நவாம்சம் பெற்றால் அவர்களுடைய தாய் வணங்கும் நிலையில் இருப்பார்கள். இது ஒரு சுகர் நாடியில சொல்லப்பட விஷயம். இப்போ இந்த அருமையான குரு பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா இந்த குரு பயிற்சியில இவர்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும் மேசராசின்னு போட்டுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களை குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் நம்மளுடைய சிந்தனை, நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் 12. அந்த 12 நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், என்ன ஏது அப்படின்னு சொல்லி. இந்த சிந்தனையை குரு பார்க்கின்றார். இவர்களுடைய 12ஆம் இடம் மீனத்தை குரு பார்க்கின்றார். அது ஒரு பெரிய விசேஷம். அடுத்தது பாருங்க, 10ஆம் இடத்தை பார்க்கின்றார், மகரத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது உச்சியால் சிந்தனைங்கிறான். இப்ப நாங்க ஜோசியம் பார்க்க வரும்போது என்ன கேட்போம்னா, 10ஆம் இடத்துல என்ன சிந்தனை வருதோ, சில பிரசன்னங்கள்ல ஜாமக்கோல் பிரசனம்லாம் உச்சியால் சிந்தனைன்னு ஒரு 10ஆம் இடம் என்பது நம்மளுடைய உச்சியால சிந்தனை. அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேசராசிக்கு ஆசைகள்னு இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருட்சகத்தை பார்க்கின்றார். விருட்சகம், மகரம், மீனம் என்று சொல்லக்கூடிய இடங்களை குரு பார்த்து, அதிலும் எப்பங்க இந்த பலன் கிடைக்கும்னு கேட்பாங்க சில பேர். நீங்க சொல்றது கரெக்ட். எப்ப இமீடியட்டா என்னைக்கு குரு பயிற்சி வருதோ அதற்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே இந்த மேசராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் ஜெயமாகும் குரு பயிற்சின்னு மேசராசிக்கு டைட்டில் போடலாம். அந்த அளவுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். பெரும்பாலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்க, ஐயா இந்த கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டேங்கிறாரு அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் யாருக்கு திட்டு விழுகணும்? அந்த குரு பகவானுக்கு தான் திட்டு விழுகும். குரு பார்வை இருக்கான்னு கேட்கிறேன். அதனால 12ஆம் இடம் என்பது அயன சயன போகங்கள். அதுல ஒரு சந்தோஷம் நடக்கணும். ஒரு நல்ல மெத்தையாவது வாங்கி கொடுப்பார் இந்த குரு பயிற்சி. ஒரு நல்ல தூங்குற சக்தி. அப்போ ஒரு சந்தோஷமா தூங்குறதுனா ஒரு துணையோட தூங்குறது, இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மேசராசிக்கு திருமண மேடைக்கு அழைத்து செல்லும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்புறம் எப்பயுமே ஒரு திருமண தடை இதெல்லாம் இயற்கையா சொல்றது. ரொம்ப முக்கியம் பணங்க. ஒரு பணம் என்பது ஒரு மனிதனுக்கு பண பரஸ்தானங்கள் 2, 5, 8, 11 சொல்றோம். அந்த 8ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகவும் மேசராசிக்கு 8ஆம் இடமாகவும் இருக்கக்கூடிய அந்த விருட்சகத்தை பார்க்குறாங்க. கடின உழைப்பு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு நிறைய பேர் புலம்புவாங்க, பார்த்துருப்பீங்க, என்னோட உழைப்புக்கு தகுந்த வருமானம் வரலைங்க. இப்ப இந்த குரு பயிற்சியில மேசராசிக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் மிகச் சிறப்பாக இருக்கும். இயற்கையா பாருங்க, சில பேருக்கு சில அதிர்ஷ்டசாலிகள்னு சில பேர் இருப்பாங்க. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கிறாங்க. மீன லக்னம் மீன ராசி, மேச லக்னம் மேச ராசி. குரு பார்வை மேச லக்னமாகி அருமையா இருந்தா, மேச லக்னமும் மேச ராசியா இருந்தா அது 8ஆம் இடமா வந்துருமா இல்லையா? அவர்களுக்கு மிகச்சிறந்த, இப்ப ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு இருக்காங்க, இப்ப இந்த பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வெளிநாட்டுல, இந்த போர், இந்த சம்பந்தம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுல கூட எனக்கு வேலை கிடைக்குமா, இல்ல ஏதாவது சேக்ட் ஆயிடுவோமா அப்படிங்கிற பயத்தை மேசராசிக்காரர்கள் விட்டு விடலாம்.
இவர்களுக்கு வருமான ஸ்தானம் நன்றாக இருக்கும். இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருஷம் நல்லது நடக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த வீடு கட்டுறதுன்னு ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு ஒரு வீடு வேணுங்க, நான் வாழ்றத காமிச்சு கொடுக்கணும், ஒரு ஊர்ல கிராமத்துல ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடு சம்பந்தமான நிகழ்வு அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு, இதையெல்லாம் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு மிகச் சிறப்பா தரும். ஐயா, இந்த குரு பயிற்சியில மேசராசிக்காரங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். மேசராசியில அப்பா இருந்தாருன்னா பையனை என்ன சொல்லுவாருன்னா, எப்பா கவர்மெண்ட் சம்பளம் ஏதாவது வாங்கிக்கலாம், ஒரு பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லுவார். பையனே மேசராசியா இருந்தா, நான் ஏதாவது மிலிட்ரியில சேரவா, ஏதாவது காவல்துறையில் அதிகாரியா பணிபுரியவா. மேசம் என்பது செவ்வாய். அந்த செவ்வாய் ஏதாவது ஒரு வேலை பணிபுரியணும், சர்க்கார் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ஓராண்டு காலம் குரு இவர்களுக்கு சம்மதிக்கிறார். அதுலயும் குறிப்பா குரு திசை, குரு புத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த மேசராசியில பிறந்தவங்க நிறைய பேர் என்ன மனசுல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய கருத்துக்களை எப்படியாவது ஜெயிச்சு ஒரு நல்ல பதவியில உட்காரணுங்கிற எண்ணம் இருக்கும். சூரியன் உச்சமாக கூடிய வீடு, அதே நேரத்துல சனி நீச்சமாக கூடிய வீடு. இவர்கள் தலைமை பதவிக்கு போகக்கூடிய அற்புதமான இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த அப்ளிகேஷன் போடுறதுன்னு ஒரு நாள் வரும். அது இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துல வர்ற அன்னைக்கு குரு பகவானை கும்பிட்டுட்டு இவங்க தாராளமா அந்த அப்ளிகேஷன் போடுறது. சில பேர் பிஹெச்டி பண்ணணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய எந்த உயர்ந்த நிகழ்வுக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கு. அது புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பண்ணணும். வர்ற அன்னைக்கு சந்திரன் வர்ற அன்னைக்கு, சந்திரன் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வரும் காலத்தில் மேசராசியில் பிறந்தவர்களோ மேச லக்னத்தில் பிறந்தவர்களோ இந்த குரு பயிற்சியில் முக்கியமான ஒரு செயல்கள் ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், புனர்பூசம் 4ஆம் பாதத்து அன்னைக்கு கொடு, மிகச்சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி விரையாதிபதி, அப்ப பாக்ய விரையாதிபதி உங்களுக்கு இப்போ உச்சமாகி 4ஆம் இடத்துல இருக்காரு. பாக்கியம்னா என்னங்க, உனக்கு இந்த வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை மனைவி, குழந்தை, படிப்பு, வீடு, வாசல், காரு, எதையெல்லாம் நீ பாக்கியம் நினைக்கிறியோ, எனக்கு கிடைச்சது என் பாக்கியம் சொல்ற, அது பூரா உனக்கு யார் கொடுத்தது? குரு பகவான் கொடுத்தது. அவர் இப்ப 4ஆம் இடத்துல போய் உச்சமாகி, அதிலும் புஷ்கர நவாம்சத்துல கொஞ்ச நாள் இருக்க போறார். அந்த இடத்துல இருந்து சந்திரன் அந்த இடத்துல போகும்போது சந்திரனும் ஆட்சி, அங்க குருவும் உச்சம். இந்த 15-20 நாள்ல இந்த அருமையா குரு பயிற்சி இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. நம்ம வயதானவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு 60-70 வயசுக்கு மேல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? ஐயா, 60 வயசுக்கு மேல அவர்கள் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பேரம்பேத்திகள் நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு கோயில் சொல்லுங்க. இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? குரு பகவான் இருக்கக்கூடிய கோயில் தான். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தெய்வமே குருவாக வரக்கூடிய ஸ்தலம், அதிலும் நம்மளுடைய ஜோதிடத்துக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின அருள்மிகு முருகப்பெருமான் ஒரு கெட்டவனை திருத்தி திருப்புகழ் திருப்புகழ்ங்கிற வார்த்தையை எந்த நூலுக்கும் இல்லாத திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அப்ப அந்த திருப்புகழ் கிடைச்ச இடம், அந்த முருகப்பெருமான் காட்சி தந்த இடம் உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த இடம், தெய்வம் குருவாக வந்த இடம். யாரு நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு போறாங்க, ஆனா முருகப்பெருமானுக்கு அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார். அதாவது எனக்கு இனி வாழ்க்கையே வேணாங்க, நான் இனி என்னத்தை வாழ்றது அப்படின்னு அருணகிரிநாதர் மனம் நொந்து மனம் வெந்து தன்னை மாய்த்து கொள்ள வரும்போது கூட இறைவன் கை கொடுத்து காப்பாற்றி, இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பம், இனி நீ ஜெயிக்க போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் திருவண்ணாமலையில் அருள் தரும் அற்புதமான முருகப்பெருமான் திருக்காட்சி தந்து திருப்புகழை உலகுக்கு தந்த ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த திருப்புகழை ஒரு தடவை பாடிட்டீங்கன்னா, பாட முடியல, சும்மா அந்த புக்கையாவது வாங்கி வீட்டுல வைங்க. திருப்புகழ் புக்கு வீட்டுல வாங்கி வச்சு அந்த ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, மேசராசி மேச லக்னத்திற்கு ஒரு முறை திருவண்ணாமலையில் அருள்மிகு முருகப்பெருமான் காட்சி தந்த அந்த ஸ்தலத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. நினைச்சு பாருங்கய்யா, தெய்வம் இறங்கி ஒரு தப்பான ஒரு முடிவை மாத்தி அழகா எழுதி இன்னைக்கு அருணகிரிநாதரையே வழிபடக்கூடிய ஒருத்தனா மாத்திருக்காருன்னா இதுக்கு இறைவனுடைய அருள். அப்பேற்பட்ட ஸ்தலம் திருவண்ணாமலையில அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகப்பெருமானை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. உங்களுடைய மெடிடேஷன் அதை பண்ணி பாருங்க. இந்த வயதானவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா உங்களுக்கு இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த இன்ட்யூஷன் சக்தி தூண்டப்படக்கூடிய ஸ்தலமாக அது இருக்கும் மேசராசி. மேசராசியில குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்களா, அவங்களோட கல்வியில எப்படிங்க இருக்கும் இந்த ஒரு வருஷம்? ஐயா, 4 தான் படிப்பு. இந்த நீட்டில் +2 இப்ப வராங்க பாருங்க, இப்ப இந்த வருஷம்
2026-27 போகக்கூடியவங்களுக்கு நீட் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நீட் வெற்றி, ஐயா நான் பிடெக் வெற்றி, என்ன ஆசைப்பட்டையோ அதைத்தான் நம்மளுடைய நிகழ்ச்சியின் துவக்கத்துல சொன்னோம். மேச ராசிக்கு எண்ணம் ஈடேறும் அற்புத குரு பயிற்சி, அற்புதமா இருக்கு. குழந்தைகளுக்கும் நல்லா இருக்கும், குழந்தைகள் பெரியவர்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், மேசராசியில சில பேர் நோயால வாடிட்டு இருப்பாங்க. அதாவது நோயால வாடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மருந்து வேலை செய்யலன்னு அர்த்தம். மருந்து வேலை செய்யலைன்னா நோய் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அர்த்தம். அவர்களுக்கு கூட இந்த முட்டி பிரச்சனை, ஏன்னா 8 முட்டி, இந்த முட்டி பிரச்சனை, கால் வலி, நடக்க முடியவில்லை, இந்த மாதிரி வேதனைகள் இருந்தால் அவர்கள் இந்த குரு பயிற்சியில் சுகம் பெறுவார்கள். they will get improved, நல்லா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. சில கோவில்களுக்கு விபூதிக்கு அதிக சக்திங்க. அந்த விபூதி வாங்கிட்டு வந்து, இப்ப இவங்களால போக முடியலன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நிதியில் இருக்கக்கூடிய விபூதி வாங்கிட்டு வந்து வச்சாலே ஏதாவது வியாதிகள் இருந்தா கூட சரியாயிடும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் மறுமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. திருமணத்தை பத்தி பேசணும், மறுமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? ஐயா உண்மையாவே இந்த குரு பயிற்சி மறுமணத்தாரர்களுக்கு, அதாவது முதல் திருமணத்தில் ஏதோ ஒரு வகையால் தோல்வி பெற்று இரண்டாவது திருமணத்தில் எதிர்பார்த்து இருப்பவர்கள் சரியான முறையில் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் காலம் நல்லா இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு உடனடியா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன்ல வர்றாரு, ஜூலைக்குள்ளெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். நல்லா இருக்கு. ஐயா இது வரைக்கும் அந்த கேள்வியை கேட்டதில்லை, ஆனால் நிறைய உறவுகள் கீழே கேட்குறாங்க. ஐயா பண இழப்பு, போன குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் சொன்னாங்க, நிறைய பணத்தை இழந்துட்டேன், நம்பி கொடுத்து ஏமாந்துட்டேன்றாங்களே, இவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேசராசிக்கு? அதாவது 8, 10, 12 இதுதான் இந்த குரு பயிற்சி. ஆமா, 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இழப்பு, புதையல் யோகம் அங்க அடைஞ்சிருக்கல, புதையல் யோகம். அதே மாதிரி 8ங்கிறது ஒரு நம்ம இழந்ததை பத்தி சொல்றது, மன இழப்பு, பண இழப்பு, இது ரெண்டுமே பிரச்சனை. 10ஆம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 10ஆம் இடம் தான் 8க்கு 3 இழந்ததை நம்ம என்ன பண்ணுவோங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்போம். எங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அவனுக்கு ஒரு போன பண்ணுவோம், பணம் கொடுப்பானா கேட்பானா. 8க்கு 3ஆக இருக்கிறதுனால, அது இவங்களுக்கு 10ஆ இருக்கிறதுனால முயற்சி வெற்றி பெறும். எந்த சூழ்நிலையிலும் குரு பார்வை உங்களை வாழ வைக்கும். எப்பயுமே பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது டிரான்சிட் குரு பயிற்சி. இழந்த பணம் மற்றும் மன காயப்பட்டவர்களும் பணத்தை இழந்து தவிப்பவர்களுக்கும் இப்போ ஒரு முயற்சி எடுக்கலாம். அப்பா அன்னைக்கு அவசரத்துக்கு கொடுத்தேன், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்டாலே கிடைக்கும். அந்த அளவுக்கு 12ங்கிறது 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எப்படியாவது உங்களுக்கு 100% இழந்த பணத்தை மீட்டு கொடுப்பார். 12ஆம் இடம்ங்கிறது நோய், 12ஆம் இடம் என்பது இழந்தது. அந்த இழந்த எதுவாக இருந்தாலும், சில பேர் பாருங்க ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு வீட்டை வித்துருவாங்க, ஒரு காரை வித்துருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு ஒரு இழப்பு வந்துடும். அப்பாவை காப்பாத்துறதுக்காக, அம்மாவை காப்பாத்துறதுக்காக திரும்பி நம்ம வீடு வாங்கிடுவோமாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த குரு பயிற்சியில் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் சுபவிரயமாக மாறும். அதனால உங்களுக்கு குரு பார்ப்பது மிக சுபவிரயம். அந்த வீட்டுல இப்ப கோச்சாரத்துல சனி இருக்கார் 12ல. சோ அந்த உழைப்புக்கேற்ற அதீத வருமானத்தை குரு கொடுத்துருவார். நிச்சயமா. நெஞ்சான நன்றிகள் ஐயா. சுகமே. நன்றி.